ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய சுக்கு அப்புறம் பச்சை பயிறு இந்த 2 பொருட்களையும் பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறதால வாழ்க்கையில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கமெண்ட்ஸ் பாக்ஸை ஸ்வைப் பண்ணும்போது அதில் ஹைப் அப்படி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ 4 பேர் ரீச் ஆகும். இப்போ பச்சை பயிறு அப்புறம் சுக்கு வைத்து என்ன வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதம். அதுலேயும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் தனி சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்குது. தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக வந்தாலும் ஆன்மீக ரீதியாக கொண்டாடப்படக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த பங்குனி மாதத்தில் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஸ்ரீராம நவமி, அதே மாதிரி முருக பக்தர்களுக்கு ஒரு வர பிரசாதமாக இருக்கக்கூடிய பங்குனி உத்திரம், இது மாதிரி பல பயனுள்ள விசேஷங்கள் இந்த மாதத்தில் தான் வருது. அப்படிப்பட்ட பங்குனி உத்திரம் நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை இந்த வருஷம் வந்திருக்கு. பங்குனி மாதத்தோட 18ஆம் தேதி வருது. பங்குனி உத்திரத்தை ஒரு முருக பக்தர்கள் ஒரு மாதிரி கடைபிடிப்பாங்க. சில பேருக்கு கந்த சஷ்டி விரதம் மாதிரி 6 நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். ஒரு சில பேருக்கு கடைசி 3 நாட்கள், சில பேர் பங்குனி உத்திரம் அன்னைக்கு மட்டும் உபவாசம் இருந்து அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் முழு பக்தியோட நம்பிக்கையோட பண்ணும்போது கண்டிப்பா முருகப்பெருமான் உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். பங்குனி உத்திரம் அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறது, காவடி சுமக்கிறது, அழகு குத்திக்கிறதுன்னு சொல்லி ஒரு பக்தர்கள் அவங்க பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க. நிறைய பேர் பழனிக்கு மாலை அணிவிந்து பாத யாத்திரையா போறது கூட வழக்கமா வச்சிருப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான மகத்துவங்கள் கொண்ட முருக பக்தர்களுக்கு வரப்பிரசாதமாக வரக்கூடிய பங்குனி உத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரமாக இருந்தாலும் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 உத்திர நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் புதன்கிழமை மாலை 4:17 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் 7:38 தான் ஆரம்பிக்குது. மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில் 7:57 பௌர்ணமி முடியுது. பங்குனி உத்திரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் சேரணும். அப்படி சேரக்கூடிய நேரம் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் 7:38 பிறகுதான். அதனால மார்ச் 31 உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பிச்சாலும் நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வழிபாடு செய்யணும். சூரிய உதயத்தையும் பௌர்ணமி திதியும் கணக்கு பண்ணி புதன்கிழமை வழிபாடு நடத்திக்கலாம். புதன்கிழமையில பொதுவா 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் வரும். காலையில 7:30 9 வரைக்கும் யமகண்டம் வரும். சரியான வழிபடுவதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 9:15 10:15 இல்லை 9:00 10:30. இந்த 1 மணி நேரம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா 1:30 மேலே ராகு காலம் முடிஞ்சுதான் நீங்கள் முருகப்பெருமானுக்கு இலை போட்டு படையல் போடணும். மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம். ஆனால் மாலை 4:15 உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி காலை நேரத்துலையோ இல்லை மதியம் 1:30 மேலேயோ பங்குனி உத்திரத்துக்கான வழிபாடு செய்யறதுக்கு நீங்கள் திட்டம் போட்டுக்கோங்க. கோவிலுக்கு போகிறது, குடும்பத்தோடு கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது, அர்ச்சனை பண்ணுறது, இது எல்லாத்தையும் கூட நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மேலே பண்ணலாம். ஏன்னா பௌர்ணமி தேதி இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்துக்கான வழிபாடு செய்ய போகிறீங்க, உத்திரம் நட்சத்திரத்தை தான் மெயினாக கடைபிடிப்போம் அப்படிங்கிறவங்க காலை நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தும். அதுக்கு இந்த பங்குனி உத்திரமும் விதிவிலக்கு கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களும் அதிசக்தி வாய்ந்த பொருட்கள். இந்த பொருட்கள் உங்கள் கையில் இருந்தாலே போதும், அதை மகத்துவம் வாய்ந்த பொருட்களாக மாற்றிக்க முடியும். முதல் முக்கியமான பொருள், முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த பொருள் சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு வாக்கே இருக்கு. அந்த அளவுக்கு சுக்கு எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருள். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய முக்கியமான தாந்திரிக பொருளா இந்த சுக்கு பயன்படுத்துவாங்க. சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், இந்த மாதிரி நாட்கள்ல சுக்கு வைத்து முருகப்பெருமான் கிட்ட செய்யக்கூடிய பரிகாரங்கள், தாந்திரிகங்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை படிப்படியாக குறைத்து பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வீண் விரயம், வீண் செலவை தவிர்க்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள் இந்த ஒரு சுக்கு. அதனால ஒரே ஒரு துண்டு சுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு வேற, இஞ்சி வேற, 2 போட்டு குழப்பிக்க வேணாம். இந்த சுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். ஒரே ஒரு துண்டு சுக்கு இருந்தாலே போதும். அடுத்ததா ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதுதான் பச்சை பயிறு.
இந்த வருஷம் நமக்கு பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு நாள் புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்தது. புதன் பகவான் யார் தெரியுமா? புத்திகாரகன். நாம பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலயும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். குழந்தைகளோட கல்வி, உங்க கணவர் அப்படின்னா மனைவி, அவங்க பார்க்கக்கூடிய வேலையில திறம்பட செயல்பட்டு அவங்களுடைய உயரதிகாரத்தை நல்ல பேர் வாங்கிறது, தொழில வியாபாரத்துல அவங்களுடைய சக போட்டியாளர்கள் மாதிரியே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது, இது எல்லாத்துக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான். அதனாலதான் திருவங்காட்டில் கூடிய புதன் பகவானை வணங்கும் போது ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். அவருக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. இந்த 2 பொருட்களையும் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் வரக்கூடிய அன்றைய தினம் நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். இரண்டுமே ஒரு சிறிய அளவுல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இருந்தா கூட போதும். சின்னதா ஒரு அகழ்விளக்குலையோ இல்ல ஒரு கிண்ணத்துலையோ முதல்ல இந்த பச்சை பயிரை கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரே ஒரு துண்டு சுக்கு. இந்த 2 பொருளும் உங்க வீட்டோட பூஜை அறையில முடிஞ்சா காலை நேரத்துல, பங்குனி உத்திரம் வழிபடக்கூடிய அந்த நேரத்துல, அப்படி ஒருவேளை காலை நேரத்துல வழிபாடு செய்ய முடியல, அதுக்கு நேரம் ஒத்துழைக்கல, பங்குனி உத்திரம் வழிபாடு செய்யறதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறவங்க உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, பௌர்ணமி திதியை கணக்கு பண்ணி மாலை ஒரு 6-7 மணிக்கு கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். முடிஞ்சா அகழ்விளக்கு பயன்படுத்துங்க. அகழ்விளக்கு இல்லாதவங்க பீங்கான், கண்ணாடி மாதிரி சில பொருட்களை பயன்படுத்திக்கலாம். எக்காரணத்தை கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்த வேணாம். எடுத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல அந்த பச்சை பயிரை பரப்பி வச்சு அதுக்கு மேல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு துண்டு சுக்க வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய மந்திரங்களை குறைந்தது 6 முறை, அதிகபட்சம் 108 முறை உச்சரிக்கணும். ஒரு முறை உச்சரிக்கும் போதும் உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கோரிக்கை, அதுவும் நியாயமான கோரிக்கை, நீண்ட நாட்கள் நிறைவேறாத கோரிக்கை, அந்த விஷயம் நடந்தா அது என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது குழந்தை பாக்கியமா இருக்கலாம், திருமண வரன் கைகூடி வராம இருக்கலாம், இல்ல அரசாங்க வேலை, உத்தியோகம், நல்ல வேலைக்கு போகணும். எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் அந்த 2 பொருட்களை பார்த்து நீங்க முருகப்பெருமான் கிட்ட முன்வைக்கணும். புதன் பகவான் கிட்டையும் எங்களோட பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைந்து ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த 2 பொருட்களை என்ன செய்யணும், அதை நீங்க பத்திரப்படுத்தி பீரோலே லாக்கர்ல வைக்க வேணாம். உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் பாதத்துக்கு பக்கத்துல அப்படியே ஓப்பனாவே வைக்கலாம். சுக்கு அப்படிங்கிறது ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு பொருள். அதை மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளா நம்ம மாற்ற முடியும். அந்த ஒரு சுக்கு கூட ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய பச்சை பொருள் சேர்த்து வைக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், கடன் சுமை குறையும். இதுதான் இந்த பரிகாரத்தை பண்ணுவதற்கான முக்கியமான நோக்கம். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்க கைக்கு வந்து சேரணும். வாங்கக்கூடிய சம்பளம் முழுமையாக வீடு வர மாட்டேங்குது, வீண் விரயம், வீண் செலவு, அப்படியே சம்பளம் வந்தாலும் எதிர்பாராத மருத்துவ செலவு ஏற்படுது. இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும், குறிப்பா வட்டி கட்டிய வாழ்க்கை போகுது அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்று வழி இந்த ஒரு பரிகாரம். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. முருகப்பெருமான் வழிபாட்டுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சுக்கையும் புதன் பகவானுக்கு வந்த இந்த பச்சை பயிரையும் சேர்த்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யும் போது நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். பூஜையில வச்சுட்டீங்கன்னா சுத்தபத்தம் இல்லாம அதை தொடக்கூடாது. குறைந்தது 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்கும் அதை நீங்க அப்படியே வச்சுக்கலாம். மறுபடியும் ஏதாவது ஒரு புதன்கிழமையோ இல்ல முருகனுக்கு உகந்த நாள்லையோ அந்த பழைய பொருட்களை அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சுடுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல சஷ்டி விரதம் அன்னைக்கும் புதன்கிழமை அன்னைக்கும் தூப தீபம் போடணும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.